மர்மமா இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கையில எடுத்துக்கிட்டு உண்மை என்னன்றதை ஆராய போது நம்மளோட நியூஸ் சேனல். நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் திடீர்னு காணாம போயிடுறாங்க. யாரெல்லாம் இங்க ஜங்கல் பக்கம் போறாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப வரதே இல்ல. அங்க என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான கவரேஜ பண்ண போறாங்க. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு பாருங்க, காட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்றது. அட, நம்ம பீம்சிங் எங்க போனா? காட்டுக்கு போய் பழங்களை ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வரேன்னு போனா இன்னும் வரவே இல்லையே. காலையில காஃபி கொடுத்தா அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே. நான் உடனே லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்றேன். லட்டு சிங் சார். என்னது, பீம் சிங் காணாம போயிட்டானா? இந்த லட்டு சிங்கோட ஏரியாவுல மக்கள் காபி குடிப்பாங்களே தவிர காணாம போக மாட்டாங்க சிவா, புரிஞ்சுக்க. நான் இப்ப கான்ஸ்டபிள கூட்டிட்டு காட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கணக்கெடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம காடு முழுக்க என்னோட கண்காணிப்புலயும் பாதுகாப்புலயும் தான் இருக்கான். அதனால நீ அவன் எந்த பக்கம் போனான்றத மட்டும் சொல்லு எனக்கு. சார், காட்டுக்குள்ள பழங்கள்லாம் இருக்காமே, முக்கியமா வைல்ட் பெரிஸ், அந்த பக்கம் தான் போனாங்களா? நீங்க அங்க போறதா இருந்தா நானும் உங்க கூட வரேன். எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ கிளம்பி வந்துட்டேன். சிவா, என்னாச்சு? பீம் சிங் திடீர்னு காணாம போயிட்டாரு. பீம் சிங்கா எப்படி காணாம போனாரு? தெரியல, காலையில ஜங்கலுக்கு போனாரு. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. கவலையே விடுங்க, பீம் சிங்கோடைய காலடிய பார்த்தே நான் அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுறேன். நான் டிராக்கிங்ல எக்ஸ்பர்ட் கண்ணா. ஏய், எங்க போறீங்க? ஒரு டயலாக பேச விட மாட்டேங்கிறீங்க, நில்லுங்க. சிவா, ஏன் கூட நான் பீம் சிங்க கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் அது வரைக்கும் இங்கேயே இருங்க. இந்த காட்டுல நிறைய ஆபத்துங்க இருக்கு. அதனால நீங்க யாரும் தொலைஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுதா? போ. நம்ம இங்கே நிக்க கூடாது. வாங்க, பீம் சிங் எங்க இருக்காரு நாமளும் போய் தேடி பார்க்கலாம். ஏய் கான்ஸ்டபிளே, பொறுமையா போ. ஓகே சார். லட்டு சிங் சார், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது சார். நம்ம எந்த வழியா இப்ப போகணும், எந்த வழியா வந்தோன்னு எனக்கு தெரியலையே சார். எல்லா மரமும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கே சார். ஆமா. ஓ இல்ல, நாம இப்ப சிவாவை கூப்பிட்டே ஆகணும். அட, இங்க நெட்வொர்க்கே இல்லையா? அட, போன் பண்ண முடியாதே. சிவா, சிவா. யோ கான்ஸ்டபிள், என்னையா முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? கத்து, நல்லா காத்தியா? சிவா, 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 சிவா. நம்மள லட்டு சிங் சார் தான் எங்க இருந்தா கூப்பிட்டு இருக்காரு. வாங்க சீக்கிரம் போலாம். லட்டு சிங் சார், பீம் சிங். ஏ சிவா வந்துட்டா, சிவா வந்துட்டா, சிவா வந்துட்டா. லட்டு சிங் சார், ஏன் கத்திக்கிட்டு இருந்தீங்க? சிவா, நீங்க எங்கேயோ காணாம போயிட்டீங்கன்னு நான் லைட்டா பயந்து போயிட்டேன்ப்பா. உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெரி குட். இப்ப யோசிச்சு பாரு எந்த பக்கம் போகணும்னு. எல்லா பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பார்த்து எனக்கு மரம் மாதிரி தெரியல, ஏதோ ஏலியன் மாதிரி இருக்கு. யூடி, உனக்குன்னா எல்லா இடத்துலயும் ஏலியன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா? ஹலோ மக்களே, உங்க எல்லாருக்கும் இந்த சக்கரமோட வணக்கங்கள். என் சக்கர வியூகத்துல வந்து மாட்டின உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது நடக்காத விஷயம். எவன்டா அவன்? எவன்னு கேட்டேன். ஏய், முன்னாடி வான்னு சொன்ன.
இந்த சக்கரோட சக்கர வியூகத்துல நீங்க ஈஸியா வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆனா இங்க இருந்து நீங்க வெளியே போகணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும், தெரியுமா? போங்க, இப்பவே வெளியே போறதுக்கான வழியை தேடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கத்துவீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்புறம் எங்களோட ஆட்கள் உங்களை பத்திரமா அடைச்சுக்கிட்டீங்க வருவாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப். சொன்னல, இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சிவா, காப்பாத்து. இங்க இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி இவங்க சிலையை செய்ய சொல்றாங்கப்பா. ஒழுங்கா செய்யலன்னா எங்க வாழ்க்கை முழுக்க நாங்க வீட்டுக்கே போக முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. சக்கரத்தோட சக்கர வியூகத்துக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஏய் அங்கிள், எல்லாரையும் ஒழுங்கா விட்டுருங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏ பையா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன ஊடால நீ பேசுறது? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் உண்மையில ரொம்ப ஸ்பெஷலான பையன் போல இருக்கு. ஓடிக்கிடா அவனை. பாத்தியா சக்கரம்? என் ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பையன் உன்னை துவம்சம் பண்றானா அப்ப பாத்துக்க. எனக்கு மட்டும் கோபம் வந்தா அப்ப நான் உன்னை தூக்கி போட்டு எப்படி மெதிப்பேன்னு யோசிச்சு பாரு. இப்ப மரியாதையா சொல்லு, இங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? நான் இங்க மக்களை வச்சு பெரிய பெரிய சிலைகளை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. அப்புறம் இந்த சிலைகளை வச்சு நான் கோவில இருந்து திருடிட்டு வந்த சிலையெல்லாம் மாத்தி மறைச்சு அதை நான் கடத்த போறேன். வெளிநாடுக்கு கடத்தினா எவ்வளவு பணம் வரும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? கோடி கணக்குல, பல கோடி கணக்குல காசு வரும் தெரியுமா? வாங்க, டக்குன்னு வந்து வேலையை ஆரம்பிங்க சீக்கிரம். லட்டு சிங்கி இருக்கும் போது வேதாஸ் நகரத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடனா இருந்தாலும் சரி, திருடணும்னா யோசிப்பான் பாத்துக்க. அப்படின்னா ஸ்மக்லிங் பண்ற நீ என்ன நிலைமைக்கு ஆளாவான்னு யோசிச்சு பாரு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மரியாதையா என்னோட இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற. சாரி லட்டு சிங் சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. வாங்க வாங்க, சார் எங்க கூப்பிடுறாரு, நம்ம எல்லாரும் கிளம்பல வாங்க. ஆனா போற வழியா சார் கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. சார் கூப்பிடுறாருல, நீங்க எல்லாரும் கிளம்புங்க சார். ஓ சிவா, இங்கிட்டு வெளியே போற வழி யாருக்குமே தெரியாதுப்பா. இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளால தனியா வெளியே போகவே முடியாது. ஃபுல்லா காடுதான்ப்பா. அதுல கொடூரமான நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. இவரால வெளியே போக முடியுதுன்னா அப்ப இங்க இருந்து வெளியே போக நிச்சயமா வழி இருக்கணும். அத நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன். தாராளமா கண்டுபிடிச்சு போய் நல்லபடியா திரும்பி வா. எல்லாருக்கும் உதவி பண்ணு. அது வரைக்கும் எல்லாரும் வேலை பண்ணுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற அந்த லட்டு சிங் மட்டும்தான் இன்டெலிஜென்ட்டா தெரியறாருங்க. அதனால உங்களுக்கு நான் ஸ்பெஷலான ஒரு இடத்தை வச்சிருக்கேன். லட்டு சிங் சார பத்திரமா பூமியில போதச்சு வாயுங்க. என்ன பண்ணி வச்சிருக்காருங்க பாரு. சிவா, இவனுங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா. புத்திசாலி நீதான், நான் இல்லன்னு. லட்டு சிங் சார், கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க.
எந்திரிங்க. எல்லா காட்ஸும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்க வழி கண்டுபிடிக்கணும். சிவா, அந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்தை நினைச்சாலே எனக்கு தலை சொயின்னு சுத்துதுப்பா. யூடி, where there is a will, there is a way. அங்க பாருங்க, அந்த பக்கம் மரமே இல்ல. அந்த பக்கம் போனா ஈஸியா வழியை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க, சீக்கிரமா லட்டு சிங் சாரை வெளியே எடுக்கலாம். சார், இருங்க சார், தூக்குறேன். ஏ சின்ன பையா, எங்க போயிட்டு இருக்க நீ? தப்பிக்க போறியா? தப்பி தப்பி. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், இருந்தாலும் சொல்றேன். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா அநேகமா நாம இதே இடத்துல தான் சுத்துறோம்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்கப்பா, இங்கிருந்து தப்பிக்க வேணாம். சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான்ப்பா வந்துட்டு இருக்கோம். ஹலோ, தப்பிச்சு போறவங்களே, எல்லாருக்கும் இந்த சக்கரத்தோட வணக்கம். என்னையா ஹலோ ஹலோன்னு சும்மா கூவிக்கிட்டு இருக்க? தெரியல நாங்க எல்லாரும் இங்கே தப்பிச்சு போறோம்னு. வாய்மடு. ஓ, அப்ப நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டு இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட். தப்பிக்க தப்பிக்க தப்பிக்க. ஆனா ஜாக்கிரதையா போங்க. இங்க ஏகப்பட்ட பாம்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, மகுடி வாசிச்சா அது உடனே வருமா? மகுடியா? எங்க கிட்டதான் மகுடியே இல்லையே, அப்புறம் எப்படி இங்க பாம்பு வரும்? ஏய், அட ஐயா, இது சீட்டிங்கப்பா, சீட்டிங்க. நீங்க ஏன் இப்படி மகுடி வாசிக்கிறீங்க? என்ன உங்க யாருக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குதா? இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம். நடக்காத காரியம். இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, எங்க ஆளுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்களாவே திரும்பி வந்துடுறோம். இந்த மகுடி வாசிக்கிறத நிறுத்து, மகுடிய நிறுத்து, நிறுத்துன்னு. அப்படிதான் அப்படிதான் போடுங்க. ரேவா, இத கேளு. இங்க என்னமோ இருக்கு. ஆமா சிவா, இந்த ராக்ல இருந்தும் ஏதோ வித்தியாசமா சவுண்ட் வருது. இதுக்குள்ள என்னமோ இருக்கு. ரேவா, we did it. இதுதான் வெளியே போறதுக்கான வழி. வாவ் சிவா. Come on friends, நம்ம வெளியே போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. இந்த ஒரிஜினல் ராக்ஸுக்கு நடுவுல டூப்ளிகேட் ராக்ஸும் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ராக்ஸும் ஒரே மாதிரி தெரியணும்னு அந்த சக்கரம் இத பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பாறையா உடைக்கலாம். எந்த பாறை உடையுதோ அதுதான் நம்ம எல்லாருக்கும் வெளியில போறதுக்கான வழியா இருக்கும். லட்டு சிங் சார், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாறையை உடைச்சு வழியை கண்டுபிடிங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே பாஸ், அந்த பையன் இங்கிருந்து வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டான் பாஸ். அப்புறம் ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முடிச்சிட்டு வாங்க. வெளியே வாங்க. ஏய், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க.
அந்த சைக்கிளை முதல்ல போடுங்க. அத போகுது பாரு, சீக்கிரம் போ. போலாம். ஃபைட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அந்த பையன் எங்கன்னு சொல்லு. அந்த பையனை பத்தி நான் சொல்ல மாட்டேன். அந்த பையன் நல்ல பையனே இல்ல. அழுகுனி ஆட்டம் ஆடுறான். எப்ப பார்த்தாலும் அவன் தான் அடிக்கிறான். எங்களுக்கு எல்லாம் அடிக்க வாய்ப்பே கொடுக்க மாட்டான். ரொம்ப அடிச்சுட்டா. என்ன தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும், உடம்பு வலிக்குது. சக்கரத்தோட சக்கர வியூகத்தை ஒரு சின்ன பையன் ஓடிச்சான்னு வரவே கூடாது. வாங்கடா என் கூட. சீக்கிரம் போங்க. வேகமா 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 சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா ஏறுங்க. இந்த மலையை மட்டும் தாண்டி நாம அந்த பக்கமா போயிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். ரேவா, நான் இப்ப வந்துடுறேன். சிவா ஜாக்கிரதை. ஏண்டா இது புள்ளையா இல்ல வளர்ந்த தொல்லையாடா? அங்க பாரு, நம்மள அடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் வருதுன்னு பாரு.
2 6 சார் காப்பாத்துங்க இந்த பையனை தூரமா போங்க சார் எப்படியாவது காப்பாத்துங்க எந்த ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல இவன் பக்கத்துல மட்டும் இருக்க கூடாது சார் கூட்டு போங்க என்னோட ஃபுல் ப்ரூஃப் பக்கா பிளான ஒரு சின்ன பையன் நோரிக்கிட்டா சார் கூட்டு போங்க பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். தெரியும்பா தெரியும் உன் பேர் சிவா உன் சக்கர விகத்துல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்